வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தினம் மதர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை வெளியானது அதிவிசேட வர்த்தமானி. மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கான பயணிகள் கப்பல் சேவை. நாமலுக்காக நாடு முழுவதும் பிரச்சார கூட்டங்களை நடத்துவேன் மகிந்த அறிவிப்பு. விரைவில் புதிய அரசியல் கூட்டணி மொட்டு கட்சியிலிருந்து விலகியவர்களின் அதிரடி முடிவு. ரணிலுடன் இணையவுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் 5 உறுப்பினர்கள். ரத்து செய்யப்படும் லட்சக்கணக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள். இலங்கைக்கு விரைவில் வரவுள்ள சீனாவின் பயிற்சி கப்பல். இந்தியாவில் அடுத்தடுத்து 2 நிலநடுக்கங்கள் பதிவு. வீடுகளில் தஞ்சமடைந்த மக்கள் பெரும் பதற்றம். தாய்ப்பால் புறக்கேறி பெண் குழந்தை மரணம். ஜாலில் துயர சம்பவம். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரச்சார பணிகளின் போது வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் 109 ரூபாவையே செலவிட முடியும் என்று அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையே இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக 186 கோடியே 82,98,500 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் 3 நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போதியளவான முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 31ஆம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் எனவும் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் நாளாந்தம் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய வாரத்தில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 தினங்களில் மாத்திரமே நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என்று சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துவேன். எம்மீதான மக்கள் நம்பிக்கை என்றும் உறுதியாக உள்ளது. நிச்சயம் வெற்றி பெறுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். களனி ரஜமகா விகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தேர்தல் என்பது சவால் மிக்கது. அனைத்து தரப்பினரும் வெற்றி பெறவே முயற்சிப்பார்கள். ஆகவே இந்த தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு சவாலானது. எம்மை விட்டு விலகி சென்றவர்கள் பற்றி பேசிய நீ பயனில்லை. செல்பவர்களை பலவந்தமாக தக்க வைத்துக் கொள்ள முடியாது, பலவந்தமாகவும் வெளியேற்றவும் முடியாது. இருப்பவர்களை கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும். தேர்தல் காலத்தில் எம்மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் கால பிரச்சாரமாக காணப்படுகின்றது. சேறு பூசுவதை விடுத்து கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுமாறு அரசியல் தரப்பினர்களிடம் கேட்டுக் கொள்கிறோம் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கன்னி பிரச்சார கூட்டம் நாளை அனுராதபுரம் நகரில் இடம்பெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்த தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மல்வத்து மகாநாயக்கர் சங்கைக்குரிய திப்பெட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல மகாநாயக்க தேரரை சந்தித்து நல்லாசி பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அரசை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்கிய பெரும்பான்மையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொண்ட தீர்மானத்தை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன போன்று பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். 2 வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட நாடு தற்போது சரியான பாதையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது. இந்த வெற்றியை மேலும் பாதுகாப்பதற்கும் முன்னெடுப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றோம். இப்போதே உள்ளூராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைகோர்த்து வருகின்றனர். இதனால் அடுத்த தேர்தலில் வேட்புமனு கிடைக்காமல் போய்விடுமா என்று யாரும் பயப்பட வேண்டாம். அவர்களுக்கு இவ்வாறான அச்சுறுத்தல்களுக்கு
நாம் இடமளிக்க மாட்டோம். புதிய அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம். அதற்காக எனது முழு ஒத்துழைப்பையும் ஆசைகளையும் வழங்குகிறேன் என தெரிவித்துள்ளார். சரியான பொருளாதார நெருக்கடியை தீர்மானிக்கும் வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். எவராலும் தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்தாலும் சரியான பொருளாதார மாற்றமின்றி நெருக்கடியை தீர்க்கும் வேலை திட்டத்தை பாதையில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும். சில கட்சிகள் உள்ளூர் பொருளாதாரம் பற்றி பேசுகின்றன. நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக ஒரு பெரும் குழு என்னுடன் இருக்கின்றனர். அதனால் தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்து உள்ளேன். கடந்த 75 வருட கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திற்காக எதனையும் செய்யவில்லை என்று சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர். அது சரியல்ல. இருப்பினும் நாடு கடந்த 75 வருடங்களாக முன்னெடுத்து சென்ற சித்தாந்தங்கள் காரணமாகவே நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியவில்லை. எனவே இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார்கள் என முன்னாள் அமைச்சரும் ஜனாதிபதியின் ஆலோசகர்களில் ஒருவருமான மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் 14 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் மக்களின் வாக்குப்பலம் கொண்ட மேலும் 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணிலின் பிரச்சார மேடையில் ஏறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அலுத்கம பிரதேசத்தில் நடைபெற்ற இளைஞர் கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். எனினும் முன்னாள் அமைச்சர் மனுஷவின் இந்த கருத்து தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியினர் இதுவரையில் எந்த பதில்களையும் அளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் வழங்கப்பட்ட 20 லட்சத்திற்கும் அதிகமான சாரதி அனுமதி பத்திரங்களை அடுத்த 3 மாதங்களுக்குள் ரத்து செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அந்த சாரதி அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ஸ்மார்ட் சிப் இல்லாமல் 8 வருடங்களுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டியவை என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த் அனுருத்த வீரசிங்க நேற்று தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அச்சிட முடியாத சுமார் 3 லட்சம் சாரதி அனுமதி பத்திரங்கள் குவிந்து கிடப்பதாகவும் கூறியுள்ளார். பழைய சாரதி அனுமதி பத்திரங்கள் புத்தகங்கள் மற்றும் வெள்ளை அட்டைகளில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் 14 லட்சம் கனகரக வாகன அனுமதி பத்திரங்கள் எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இதேவேளை போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடும் சாரதிகளுக்கு டிமெரிட் புள்ளிகளை சேர்க்கும் டிமெரிட் முறையும் மதிப்பெண் பெற்ற சாரதிகளின் அனுமதி பத்திரத்தினை தற்காலிகமாக ரத்து செய்யும் முறையும் அடுத்த சில மாதங்களில் தொடங்கப்பட உள்ளது. எனவே பழைய சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்திருப்பவர்கள் போக்குவரத்து மருத்துவ சான்றிதழை பெற்று புதிய சாரதி உரிமம் பெற விண்ணப்பிக்கலாம் எனவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சீன கடற்படை பயிற்சி கப்பலான பிளான்ஸ்போலாங் அதன் பயிற்சி பணியின் ஒரு பகுதியாக இலங்கைக்கு வர உள்ளது. சீனாவின் தேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் பேச்சாளர் கேர்னல் ஜாங் சியோவோங்கின் அறிக்கையின்படி 2024 ஆகஸ்ட் நடுப்பகுதியில் இருந்து நவம்பர் பிற்பகுதிக்கு இடையில் இந்த விஜயம் திட்டமிடப்பட்டுள்ளது. வியட்நாம், இந்தோனேசியா, சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங்கில் தொழில்நுட்ப நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய இந்த பயிற்சி தொழில்முறை திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பயணம் 2 நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே பரிமாற்றங்கள், ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்த முயல்கிறது. அத்துடன் எதிர்கால கடல்சார் சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு சீனாவின் பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் என பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய
வடமத்திய மாகாணங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்ன தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லாவில் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவாகியுள்ளது. பாரமுல்லாவில் பூமிக்கு அடியில் 5 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று காலை 6:45 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டது. 7 நிமிட இடைவெளியில் 4.9 மற்றும் 4.8 என்ற ரிக்டர் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பதற்றம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்கத்தால் வீடுகள் லேசாக அதிர்ந்துள்ள நிலையில் அச்சமடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து தற்போது வரை தகவல் வெளியாகவில்லை. இருப்பினும் சில இடங்களில் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து கோட்டை தொடர்ந்து நிலையம் மற்றும் மகும்புர பல்வகை போக்குவரத்து நிலையத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட சொகுசு பேருந்து சேவை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த சொகுசு பேருந்து சேவை கடந்த 15ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக அன்றே போராட்டங்களும் நடைபெற்றன. குறிப்பாக கோட்டை தனியார் சொகுசு பேருந்து சங்கம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேருந்து சேவையை புறக்கணிக்க ஆரம்பித்தது. கட்டுநாயக்க விமான நிலைய டாக்ஸி சாரதிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு 4 நாட்களுக்கு பின்னர் சொகுசு பேருந்து சேவையை நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிறுத்தப்பட்ட சொகுசு பேருந்துகளுக்கு பதிலாக 10 பேருந்துகள் விமான நிலையத்திலிருந்து கோட்டை தொடருந்து நிலையம் மற்றும் மகும்புர பல்வகை போக்குவரத்து நிலையம் வரை இயக்கப்படும் என விமான நிலைய தனியார் சொகுசு பேருந்து சங்கத்தின் தலைவர் இந்திக குணசேகர தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மொத்தமாக மத்திய வங்கிகளிடமிருந்து கொள்வனவு செய்த டாலர்களின் பெறுமதி 1.87 மில்லியன் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி கடந்த ஜூலை மாதத்தில் மாத்திரம் வங்கிகளிடமிருந்து 121 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொள்வனவு செய்துள்ளது. சந்தையின் டாலர் திரவத்தன்மையை பேணுவதற்காக கடந்த ஜூன் மாதம் மத்திய வங்கி டாலர்களை விற்பனை செய்ய நேர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனூடாக இலங்கை மத்திய வங்கி வெளிநாடுகளில் அந்த தொகையை முதலீடு செய்ய முடிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மிருசுவில் வடக்கில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் 3.5 மாத குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. கபிலன் நிவேதா என்ற பெண் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை குருநாகல் அத்துகளிலிருந்து கீழே விழுந்த ஒருவர் காயமடைந்துள்ளார். நேற்று காலை 119 தகவல் மத்திய நிலையத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய காயமடைந்த நபர் மீட்கப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த நபர் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.